வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பாக்கெட் பீஸா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா பாக்கெட் பீஸாவான்னு பார்க்குறீங்களா? வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒரு ஆனியன் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு டொமாட்டோ, ஒரு கேப்சிகம், ரெட் சில்லி, ஒரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் சால்ட், ஒரு பீஸா ப்ரெட்டில் நம்ம பாதியாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்களா, இதில் தான் நம்ம பாக்கெட் செட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி சென்டரில் கத்தியை வச்சு நல்லா இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பாக்கெட் செட் ஆயிரும். பார்த்திங்களா, பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இனி இதே மாதிரி அடுத்த பீஸே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் சைடு ஓரங்களில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வைக்க போகிற மசாலா எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் பொறுமையாக நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெட் சட்னி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். பீஸா பண்ணுற ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆனியன், டொமாட்டோ, கேப்சிகம், ஒரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம ரெட் சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேர் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்த்திங்களா, அந்த 2 பேர் இவங்க தான். இவங்கள நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அவங்களுக்கும் வயிறு பசி ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம டிஷ்ஷை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இனி இதில் ஒரு பீஸ் பன்னீர் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டதுக்கப்புறமா நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த அளவு தான், பன்னீரும் அதே அளவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இனி நம்ம பட்டரை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிடி அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூடல சேர்கிற மாதிரி நல்லா ஈக்குவலாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க, மசாலா பிடிக்கிற மாதிரி. இனி இதை நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம அப்படியே உள்ளே தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை இப்படி வச்சுட்டு இனி நெக்ஸ்ட் பீஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பீஸ் ரெடி ஆகிட்டு இனி இன்னொன்று அவனில் வைக்க போகிறோம். அவனில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம பாக்கெட் செட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை வச்சாச்சு. இனி இந்த பீஸாவை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இனி ஒரு டவாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம பீஸாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. 2 சைடும் நல்லா தடவிட்டு 5 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. இனி நம்ம அவனில் உள்ளது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாவ், நம்ம பாக்கெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.